இலங்கை அரசியலில் பெண்களுக்கு மிக மிக குறைவாகவே இடம் அளிக்கப்படுகிறது. இது தொடர்பாக விவரங்களை இப்போது பார்க்கலாம். உலகத்துல எந்த நாட்டிலையுமே அரசியல்ல 50% அளவுக்கு பெண்கள் இருக்காங்கன்ற நிலை இல்லை. அந்த வகையில இப்போ இலங்கையை நாம உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 1.7 கோடி. அதுல பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண் வாக்காளர்கள் தான், 52% பேர். ஆனா அரசியல்ல இந்த நிலை இருக்கா அப்படின்றது கிடையவே கிடையாது. இப்ப அரசியல்ல நாம பார்த்தோம் அப்படின்னா இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல இதுவரைக்கும் இல்லாத வகையில 39 வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் கூட பெண் வேட்பாளர் கிடையவே கிடையாது. சரி, இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தோட நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாடாளுமன்றத்துல 5.3% பெண்கள் இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த எண்ணிக்கை அப்படின்றது 7% தாண்டினதே கிடையாது. அதே மாதிரி கேபினெட்டை பார்க்கும்போது பெண் அமைச்சர் ஒருத்தவங்க தான் இருக்காங்க, இணை அமைச்சர் 2 பேர் இருக்காங்க. இத்தனைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே முதல் பெண் பிரதமரை கொடுத்த நாடு அப்படின்ற பெருமை இலங்கைக்கு சேரும். சிறிமாவோ பண்டாரநாயக்க 1960ஆம் ஆண்டு இலங்கையோட பெண் பிரதமரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த பெருமை இந்த நாட்டுக்கு சேர்ந்தாலும் கூட லீடர்ஷிப் அளவுக்கு பெண்கள் இங்க முன்னேறுவது அப்படின்றது ரொம்ப 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 குறைவா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை இவங்க 1930ஆம் ஆண்டு கொண்டு வராங்க. அடுத்ததா அரசியல்ல பெண்களோட எண்ணிக்கை ஏன் குறைவா இருக்கு அப்படின்னு நாம கேட்கும்போது அரசியல்ல லீடர்ஷிப்ல இல்லைனா கூட அரசியல்ல இயங்கக்கூடிய பெண்கள் சொல்லக்கூடிய கருத்து, இப்போ பொலிட்டிக்கல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருக்காங்க, அரசியல் குடும்ப பின்னணி இருக்குன்னா அந்த பெண்களுக்கு அரசியல்ல நுழைவது அரசியல்ல சாதிப்பது அப்படின்றது சுலபமா இருக்கும். ஆனா சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொன்னு போராட்டங்கள், பரப்புரைகள், இது எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு, பெண்கள் பங்கெடுக்கிறாங்க. ஆனால் முடிவெடுக்கணும் அப்படின்னு வரும்போது அங்க ஆண்களோட எண்ணங்கள் மட்டும்தான் பிரதானமாக பார்க்கப்படுது. பெண்களுக்கு டெசிஷன் மேக்கிங் பவர், அதாவது முடிவெடுக்கக்கூடிய பவர் கொடுக்கப்படுறதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. சரி, இப்போ இருக்கக்கூடிய ஆண் வேட்பாளர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரணில் விக்ரமசிங்க இவர் மட்டும்தான் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லேயே அரசியல்ல பெண்களுக்கான இடம் குறித்து ஓரளவு பேசியிருக்காரு. அடுத்ததா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இன்னொரு வேட்பாளர் சஜித் பிரேமதாச, இவர் மகப்பேறு சலுகைகள் மற்றும் குழந்தைகள் பராமரிப்பகம் இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆனா அரசியல்ல பெண்கள் பத்தி பெரிய அளவுல பேசல. அடுத்த வேட்பாளர் பார்த்தோம்னா அனுரகுமார திசநாயக்க, இவர் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் மற்றும் வேலை வாய்ப்புல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்காரு. ஆனாலும் கூட பெண்களே இன்னும் வீடுகள்ல ஆண்களுக்கு இணையா இருந்தாலும் கூட வெளியில அரசியல்ல இன்னும் பெரும் பங்கெடுக்கணும் அப்படின்றது அனைவரோட எண்ணமா இருக்கு.